பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். என கண்பானவர்களே, இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவர் உங்களை எப்படி நடத்துவார் அப்படின்னா, உங்களுடைய ஆத்துமாக்களை அவர் திருப்திப்படுத்துவார். 2வது, உங்களுடைய எலும்புகளுக்கு வேண்டிய பலனை அவர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். உன் எலும்புகளை பலமுள்ளதாக்குவார். 3வது, நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தைப் போல நீங்கள் இருப்பீர்கள். என கண்பானவர்களே, கடந்த 4 மாதமும் கிருபையாய் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த 5வது மாதத்திலும் கூட நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் இந்த மாதத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். மாதம் பிறப்பதற்கு முன்பதாகவே மாதத்தின் தேவைகள் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. ஏங்க, கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுவீங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினார். 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். உபாகமம் 29:5 வாசிக்கும்போது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலிருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. 40 வருஷம் கர்த்தர் நடத்தினாருங்க. அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகலை, அவருடைய பாதரட்சை பழையதாய் போகலை. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை இந்த மாதம் நடத்துவாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவரை மட்டும் சார்ந்திருந்துங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரத்தின் பாதையாக இருக்கலாம். அந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. 40 வருடம் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த வனாந்தரத்தில் நீங்கள் நடத்துனீங்க. அவர்களோடு கூட இருந்தீங்க.
அவர்களை நடத்த முடியும்னா இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையை உம்மால் நடத்த முடியும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பயணத்திலையும் எங்கள் கூட நீங்கள் இருக்க முடியும். உம்மை நம்பி இந்த மாதத்தை துவங்குகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.